श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। जानकी कांत स्मरणे जय जय राम राम। ஐந்து படைத்தலைவர்களும் அவர்களுடன் சென்ற படை வீரர்களும் வாகனங்கள் அனைத்தும் அனுமனால் அழிக்கப்பட்டதை கேள்விப்பட்டான் ராவணன். யுத்தம் செய்வதற்கு தயாராக துடித்து கொண்டு எதிரில் நின்று கொண்டிருக்கிற அக்ஷகுமாரை பார்க்கிறான். ராவணனுடைய அந்த பார்வையினாலேயே ஆணையிடப்பட்டவனாக அந்த பராக்கிரமிக்க அக்ஷகுமாரன் தங்க வேலைப்பாடுகள் கொண்டு வில்லை எடுத்துக்கொண்டு வேள்விச்சாலையில் வேத வித்துக்களால் சொரியப்படும் நெய் ஆகுதியினால் ஜொலித்தேரியும் தீயைப் போல நிற்கிறான். அக்ஷகுமாரன் மிகவும் வீரியவான். அவன் பாலசூரியனுக்கு ஒப்பாக ஒளி வீசுகின்றதும் உருக்கிய தங்கத்தாலான சாளரங்கள் கொண்டதுமான ஒரு மிகப்பெரிய தேரில் ஏறி அந்த பெருவானரரான அனுமானை நோக்கி சென்றான். அந்த தேர் அளவற்ற தவத்தை செய்ததால் பெறப்பட்டது. உருக்கிவிடப்பட்ட தங்கத்தாலான ஜன்னல்கள் பொருந்தியது. கொடிமரம் கொண்டது. இரத்தனங்களால் சிங்காரிக்கப்பட்ட கொடிகளை கொண்டது. மனோவேகம் போல் செல்லக்கூடிய 8 குதிரைகள் பூட்டப்பட்டது. தேவாசுரர்களால் நெருங்க முடியாதது. தடையில்லாமல் எல்லா திசைகளிலும் செல்லக்கூடியது. சூரியன் போல் ஒளி வீசுவது. வானவீதியில் செல்லக்கூடியது. எப்போதும் ஆயத்த நிலையில் இருப்பது. அம்பராத்துணியும் 8 கத்திகளும் கொண்டது. உரிய முறையில் வைக்கப்பட்ட வேல், தோமரம் மற்றும் யுத்தத்திற்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் கொண்டது. சந்திரன் சூரியன் போல் பிரகாசிக்கின்ற பொன்னாலான கடிவாள கயிறுகளை கொண்டது. சூரியன் போல் பேரொளி வீசுகின்ற அந்த தேரில் தேவர்களுக்கு ஒப்பான வீரம் படைத்த அக்ஷகுமாரன் ஏறி சென்றான். அவன் படைகளோடு கூட குதிரைகள், யானைகள், பெரிய தேர்கள் எழுப்பிய பேரொலியால் ஆகாயத்தையும் மலைகள் நிறைந்த பூவுலகையும் நிரப்பிக்கொண்டு வாயிற்படியில் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த திறமைமிக்க வானரரை அடைந்தான். சிங்கத்தை போன்ற கண்களை கொண்ட அக்ஷகுமாரன் பிரளய கால அக்னி போல் பிராணிகளை அழிக்கும் அனுமான் இருக்குமிடம் வந்து ஆச்சரியத்தால் பரபரப்படைந்தான். அலட்சியமாக உட்கார்ந்திருக்கும் அவரை கௌரவமான பார்வையால் பார்க்கிறான். அந்த வானருடைய வேகத்தையும் எதிரிகளிடம் காட்டப்படும் பராக்கிரமத்தையும் தனது பலத்தையும் சீர்தூக்கி பாய்த்து அவன் பனிக்காலத்தின் முடிவில் உக்கிரமாக வளரும் சூரியனைப் போல தன்னுடைய பலத்தால் வளர்ந்தான். அவன் அந்த வானரருக்கு எதிரில் நின்றான். அவருடைய உறுதி குலையாத பராக்கிரமத்தை பார்த்தான். கோபம் கொண்டான். உடனே தைரியம் கொண்டு யுத்தத்தில் எவராலும் தடுக்க முடியாத அவர் மேல் கூர்மையான 3 பாணங்களை தொடுத்து போருக்கு வரும்படி அழைத்தான். கர்வம் கொண்டவரும் களைப்பு நீங்கியவரும் எதிரிகளை வெற்றி கொள்வதில் பிடிவாதம் கொண்டவருமான அனுமானை மிக்க மனோபலமுடைய அக்ஷன் கையில் வில்லும் அம்பும் ஏந்தியவாறு பார்த்தான். தங்கப்பதக்கம், தோள்வளை, அழகிய குண்டலங்கள் தரித்தவனும் மிக கொடிய பலமுள்ளவனுமான அவன் வானர வீரரை நேருக்கு நேர் சந்தித்தது ஒப்பில்லாததாக இருந்தது. தேவர்களுக்கு மனக்கலக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அனுமானுக்கும் அக்ஷகுமாரனுக்கும் இடையே நகர்ந்த போரை பார்த்து பூமி சுத்திட்டு சூரியனுடைய கதிர்கள் வெப்பமில்லாமல் இருந்தது. வாயு சலிக்கவில்லை. மலை நடுங்கித்து. வானம் பெரிய ஒலி செய்தது. பெரிய கடல் பொங்கி எழுந்தது. அப்போது நன்றாக குறிபார்த்து நாணேற்றி இலக்கை நோக்கி செலுத்தும் வித்தையை முறைப்படி அறிந்திருந்த அக்ஷகுமாரன் தங்கக்கட்டுகளுடன் இறகுகளால் அலங்கரிக்கப்பட்ட கூர்மையான கொடிய விஷம் கொண்ட மகா சர்ப்பங்களைப் போன்ற 3 பாணங்களை அனுமானின் தலைமேல் விழச் செய்தான். அனுமான் அந்த பாணங்கள் ஒரே சமயத்தில் தலையில் வந்து விழுந்தவுடன் இரத்தம் பெருகியதால் உடல் முழுதும் பூசப்பட்டவரானார். வட்டமான கண்களை கொண்ட அனுமான் அம்புகளாகிய கிரணங்களால் உதயகால சூரியனைப் போல கிரணங்களையே மாலையாக கொண்ட ஒரு சூரியன் போல் பிரகாசித்தார். வானர மன்னனுடைய உத்தம அமைச்சரான அவர் யுத்தத்தில் பயன்படுத்தும் பலவகை ஆயுதங்கள், அழகிய வில் முதலியவற்றோடு நிற்பவனும் மாபெரும் மன்னனின் குமாரனுமான அவனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். அவனுடன் யுத்தம் செய்வதற்காக தன்னை பெருக்கிக் கொண்டார். அதாவது தன்னை வளர்த்து கொண்டார். மந்தரமலையின் உச்சியில் விளங்கும் சூரியனைப் போன்ற அவர் வளர்ந்துவிட்ட கோபத்தோடு பலமும் வீரியமும் கூடியவராக படைகள் வாகனங்களோடு கூடிய அக்ஷகுமாரனை அக்னிஜுவாலை போன்ற கடுமையான பார்வையால் எரித்தார். பாணங்கள் என்னும் தண்ணீரை பொழியும் அழகிய வில்லை கொண்ட ராட்சசன் என்ற மேகம் வானரத் தலைவரான அனுமான் என்ற சிறந்த மாமலை மீது அம்புகளை கொட்டித்து மலை மீது எவ்வளவு பெரிய கனமழை பெய்தாலும் தண்ணீரெல்லாம் கீழே போய்விடும்.
மலைக்கு எந்தவித அழிவும் ஏற்படுவது கிடையாது. அதுபோல அக்ஷனுடைய பாணப்பொழிவினால் அனுமானுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றபடி யுத்தத்தில் பயங்கரமான பராக்கிரமத்தை காட்டுபவனும் வளர்ந்து வரும் தேஜஸ் பலம் வீரியம் கொண்டவனுமான அக்ஷகுமாரனை களத்தில் பார்த்து மகிழ்ச்சியால் மேககர்ஜனைக்கு ஒப்பான பேரொலி எழுப்பினான் அனுமான். அவன் சிறுபிள்ளைத்தனத்தால் வீரியத்தால் கர்வம் கொண்டு வர வர வளர்ந்து கொண்டு போகும் கோபத்தோடு இரத்தம் போல் சிவந்த கண்களுடன் காட்டில் புற்களால் மறைக்கப்பட்ட பெருங்கிணற்றை நெருங்கும் யானை போல யுத்தத்தில் நிகரற்றவனான வானரரை எதிர்கொண்டான். திடீரென்று அவனால் போடப்பட்ட பானங்களால் தாக்கப்பட்ட அனுமான் மேகக்கூட்டங்கள் விழித்து கொண்டு ஏற்படும் இடி போன்று சத்தம் எழுப்பினார். கைகளையும் தொடைகளையும் விரித்து பயங்கரமாக தோற்றம் கொண்டு வாயுகுமாரர் விரைவாக வானில் பாய்ந்தார். இராட்சசர்களுள் முக்கியமானவனும் பிரதாபம் கொண்டவனும் தேரில் இருப்பவனும் தேர்ப்படை வீரரில் மிகச்சிறந்தனுமானவன் மேகம் மலையின் மேல் கல்மழை பொழிவதைப் போல வானத்தில் பாய்ந்த அவரை பானங்களால் தாக்கினான். பயங்கரமான பராக்கிரமம் படைத்த அனுமான் அவனுடைய அந்த அம்புகளை விலக்கி கொண்டு அம்புகளுக்கிடையில் புகுந்து செல்லும் காற்றைப் போல் சர்ரென்று வெளியே கிளம்பி மனோவேகத்தோடு வாயு சஞ்சரிக்கும் வான வீதியில் திரிந்தார். கையில் வில்லை கொண்டவனும் யுத்த ஆவேசம் கொண்டவனும் சிறந்த பானங்களை பொழிந்து ஆகாயத்தை மறைப்பவனுமான அக்ஷகுமாரனை நன்றாக பாராட்டும் பார்வையால் பார்த்தார் வாயுகுமாரன். இவ்வளவு சிறந்த வீரனை கொல்ல வேண்டுமா என்று சிந்தனை செய்தார். இந்த இளம் வயதிலேயே சிறந்த வீரனாக விளங்குபவனும் பேருடல் கொண்டவனுமான அக்ஷகுமாரனால் பானங்களால் துளைக்கப்பட்ட மார்பை கொண்டவரும் யுத்த நுணுக்கங்களை அறிந்தவரும் தோல் வலிமை பெற்றவருமான அனுமான் சண்டையில் இவனை எவ்வாறு வெற்றி கொள்வது என்று சிந்தித்தார். பாலசூரியனைப் போன்ற காந்தி படைத்தவன், மிகவும் பலமுள்ளவன் இந்த அக்ஷகுமாரன். சிறுவனாக இருந்தாலும் பெரியவனைப் போல் யுத்த காரியங்களை செய்கிறான். எல்லா வகையான யுத்தங்களிலும் கை தேர்ந்தவனாக இருக்கிறான். இவனை கொல்வதற்கு எனக்கு மனம் வரவில்லையே. இவன் மகாத்மா, வீரம் மிக்கவன், கட்டுப்பாடுடையவன். யுத்தத்தில் எல்லா தாக்குகளையும் துன்பங்களையும் பொறுத்து கொள்ளுகிறான். எனவே இவனுடைய அபாரமான செயல்திறனை பார்க்கும்போது நாக யக்ஷ முனிவர்களால் கொண்டாடத்தக்கவன் என்பதில் சந்தேகமில்லை. என் எதிரில் வந்து நின்று கொண்டு பராக்கிரமத்தாலும் உற்சாகத்தாலும் தைரியம் அதிகரிக்க பெற்றவனாக என்னை உற்று பார்க்கிறான். விரைவாக செயல்படும் இவனுடைய அளவற்ற வீரம் தேவாசுரர்களுடைய மனத்தை கூட கலங்கச் செய்யும். இவனை அலட்சியப்படுத்திவிட்டால் என்னை தாக்காமல் இருக்க மாட்டான். போரின் ஒவ்வொரு முனையிலும் இவனுடைய பராக்கிரமம் பெருகி வெளிப்படுகிறது. இவனை ஒழித்து கட்டுவதுதான் சரி என்று எனக்கு தோன்றுகிறது. வளர்ந்து கொண்டிருக்கும் அக்னியை விட்டு வைக்கக்கூடாது தானே. இவ்வாறு எதிராளியினுடைய சிறப்புகளை எண்ணி பார்த்து வீரியமானான் அனுமான் தான் செய்ய வேண்டிய காரியத்தையும் தீர்மானித்து மிகவும் சுறுசுறுப்படைந்து அவனுடைய வதத்தில் மனத்தை செலுத்துகிறார். மிகவும் வேகமாக செல்லக்கூடியவைகளும் நன்றாக பயில்விக்கப்பட்டவைகளும் சுமையை தாங்குகின்றவர்களுமான அவனுடைய 8 குதிரைகளையும் ஆகாயத்தில் உள்ளங்கையால் அடித்தே கொன்றார். அப்போது அவனுடைய பெரிய தேர் வானர மன்னருடைய அமைச்சரின் உள்ளங்கையால் தாக்கப்பட்டு உருவிழந்து மாய்க்கப்பட்ட குதிரைகளோடு தேர்தட்டு சிதைந்து போய் இருசு கழன்று வானவெளியிலிருந்து தரையில் விழுந்தது. மகாரதனான அவன் தேரை அப்படியே விட்டுவிட்டு வில்லும் கத்தியும் ஏந்தியவனாய் ஆகாயத்தில் எழுந்தான். அவன் அவ்வாறு உயரே எழுந்த காட்சியானது மிக கடுமையான தவத்தின் மகிமையால் உடலை விட்டுவிட்டு ஒரு முனிவர் தேவலோகத்திற்கு செல்வது போல் இருந்தது. வாயுவுக்கு சமமான ஆற்றல் கொண்ட வானரர் கருடன் வாயு சித்தர்கள் உலாவும் வானத்திலிருந்த அக்ஷகுமாரனை தொடர்ந்து சென்று அவனது கால்களை கெட்டியாக கைப்பற்றினார். பறவைகளுக்கு தலைவனான கருடன் ஒரு பெரிய பாம்பை அனாவசியமாக கவ்வி தூக்குவதைப் போல தன்னுடைய தந்தைக்கு இணையான பராக்கிரமம் கொண்ட மாருதி அவனை தூக்கி ஆயிரக்கணக்கான முறை சுழற்றி வேகமாக பூமியில் எறிந்தார். கைகள், தொடைகள், இடுப்பு, கழுத்து முறிக்கப்பட்டு இரத்தத்தை பெருகவிட்டு கொண்டு கண்கள் நசுங்கி பூட்டுக்கள் முறிந்து அங்கங்கள் நொறுங்கி மாருதியால் கொல்லப்பட்டு பூமியில் விழுந்தான் அக்ஷகுமாரன். அனுமான் அவனை தரையில் சாய்த்ததன் மூலம் அரக்க மன்னனுக்கு மிகுந்த அச்சத்தை விளைவித்து விட்டார். அக்ஷகுமாரன் கொல்லப்பட்டதும் மாமுனிவர்களும் கடுமையான விரதம் அனுஷ்டிப்பவர்களும் வானவீதியில் சஞ்சரிப்பவர்களும் கும்பலாக வந்து அனைத்து பூதங்களும் யட்ச பன்னர்களும் தேவர்களும் இந்திரனும் மிகவும் ஆச்சரியத்தோடு வானரரை பார்க்கிறார்கள். இந்திரனுடைய புதல்வனுக்கு நிகரானவனும் இரத்தம் போல் சிவந்த கண்கள் உள்ளவனுமான அக்ஷகுமாரனை கொன்றுவிட்டு பிராணிகளை அழிப்பதில் ஈடுபட்ட காலன் போல் அனுமான் மிகவும் உற்சாகத்தோடு
அதே நுழைவாயிலை சென்றடைந்தார். அக்ஷகுமாரன் அனுமானால் கொல்லப்பட்டான் என்ற செய்தி ராவணனை அடைந்தது. ராவணன் கட்டுக்கடங்காத தன்னுடைய சோகத்தை அடக்கிக் கொண்டு மனத்தில் தைரியத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறான். பிறகு இந்திரனுக்கு இணையான இந்திரஜித்திடம் மிகவும் சீற்றத்தோடு ஆணையிடுகிறான். இது இருக்கட்டும். இப்போது ராமாயணம் நாம் ராமாயண ரகசியம் என்று பார்க்க ஆரம்பித்தோம். ராமாயணம் காட்டுகின்ற முன்னாடி உள்ள, அதாவது சொல்லும்போது கீழே பார்த்த என்று சொல்லுவார்கள். கீழே பார்த்தது என்றால் முடிந்தது, மேலே பார்க்க போவது என்றால் வரப்போகுது. கீழே நாம் பல பகுதிகளில் பார்த்தோம், பலவிதமான அத்தியாத்மிக விஷயங்களை தெரிந்து கொண்டோம், கதையோடு கொண்டு சேர்ந்தோம். ஒரு கட்டத்தில் அத்தியாத்மிக விஷயங்களை சற்று நிறுத்தி கொண்டு கதையோட்டத்தோடு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த சரித்திரமானது எதை தெரிவிக்கிறது என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த சுந்தரகாண்டத்தை பொறுத்தவரை அடியேன் அநேகமாக வால்மீகியினுடைய வர்ணனையின் அடியொற்றித்தான் சென்று கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ராமாயண காவியத்தை நாம் கதையாக, அனுமான் வந்தார், சீதையுடன் பேசினார், கனியாழி சூடாமணியை பெற்றுக்கொண்டார், பிறகு லங்கையில் அசுரர்களை கொன்றார், இந்திரஜித்துடன் சிக்கிக்கொண்டது போல் இருந்தார், ராவணனை சந்தித்தார் என்று சுந்தரகாண்ட சாரம் அதுதான். ஆனால் வால்மீகி பிரம்மா அளித்த வரத்தின் பிரகாரம் நடந்தபடி எதுக்கும் மிகைப்படுத்தாமலும் எதையும் குறைவில்லாமலும் தெரிவிக்கும்படி சொல்லியிருந்தார். ஆகவே அந்த வர்ணனையையும் சேர்த்து பார்க்கும்போதுதான் ஒவ்வொருவரும் எவ்வளவு வீரனாக இருந்தார்கள், ராட்சசனாக இருந்தான் என்பது நடவடிக்கைகளை பொறுத்திருக்கிறது. இப்பொழுது அக்ஷயகுமாரனை பார்த்தோம், ராவணனுடைய குமாரன். ஆனால் எவ்வளவு வீரன், எந்த சிறு வயதில் அனுமனால் எவ்வளவு பாராட்டப்படுகின்றான். இருந்தாலும் அந்த சங்கம் சரியில்லை என்பதால் அவன் அழிந்து போனான். இந்த ராமாயணத்தை நாம் கிட்டத்தட்ட ஒரு வரி விடாமல் பார்த்து கொண்டு வருகின்றோம். அடியேன் விட்டு போனது ஆரம்பத்தில் ராமாயண மகாத்மியம் என்று 4 அத்தியாயங்கள் இருக்கிறது, அதை தெரிவித்திருக்க வேண்டும். ராமாயண ரகசியம் என்று ஒரு சில பகுதிகளில் முடிந்துவிடும் என்ற எண்ணத்தில் தான் அடியேன் இதை ஆரம்பித்தேன். ஆனால் அது தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தவுடன் அந்த சமயத்தில் நிறுத்தி இந்த ராமாயண மகாத்மியத்தை தெரிவிக்க இயலவில்லை. பின்பு கண்டிப்பாக நாம் அதை பார்க்க போகின்றோம். இந்த ராமாயணத்துடைய மகாத்மியம் மிகவும் மனிதனுடைய மனதிலோ மனிதனுடைய எண்ணங்களுக்குள்ளோ அகப்பட்டு கொள்ள முடியாது, அந்த சிந்தனைக்குள் அளவிட முடியாது. அந்த அளவுக்கு உண்மை உண்மை உண்மை. இதில் ஒரு சிறந்த விஷயம் என்னவென்றால், ஒரு முறை ஸ்ருங்கேரி பெரியவாள், ஸ்ருங்கேரி மகாசன்னிதாங்கள் அனைவருமே பிரம்மஞானிகள், மிகப்பெரிய ரிஷிகள். தற்போது இருக்கின்ற பாரதி தீர்த்த சுவாமிகள் அவருடைய குரு அவருடைய குரு அவருடைய குரு என்ற அவர்களுடைய சரித்திரத்தை எல்லாம் நாம் பார்த்தால் மிகவும் அற்புதமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஆச்சாரியர்களிடம் ஒரு முறை கிராமத்திலிருந்து வந்தார்கள். கிராமத்தில் மழையே பெய்யவில்லை, எதுவும் நடக்கவில்லை என்று தங்களுடைய குறையை எல்லாம் சமர்ப்பித்து கொண்டார்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு நல்ல ஒருவரை, ராமாயணம் சொல்லுபவரை அழைத்து உங்கள் ஊரில் தொடர்ந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் ராமாயணத்தை சொல்ல வையுங்கள், நீங்கள் எல்லோரும் அதை சிரவணம் செய்யுங்கள், அவரை வரவழைத்து அவரை தகுந்தபடி அவருக்கு ஆசனம் கொடுத்து அவருக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் ராமாயணத்தை கேளுங்கள், ராமாயணத்தை வாசிக்க சொல்லி கேளுங்கள், ராமாயண படனம் செய்ய சொல்லுங்கள். உங்களுக்கு அப்படிப்பட்டவர் யாரும் கிடைக்கவில்லையா, உங்கள் ஊரிலேயே யாரான ஒருத்தரை அந்த இடத்தில் அமர்த்தி அவரை ராமாயணத்தை வாசிக்க சொல்லி கேளுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது இவர்கள் ரொம்ப நாள் ஆனப்புறம் கூட போய் ஒரு தடவை சொன்னார், இந்த மாதிரி ராமாயணம் நடந்துட்டுருக்கு, தினம் ஒரு குரங்கு வந்துட்டு பிரசாதத்தை எடுத்துகிட்டு போயிடுறது அப்படின்னு. அப்பாவா பெரியவா சொன்னானா, ஆஞ்சநேயர் கண்டிப்பாக வருவார் என்று நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், அவர் ஆஞ்சநேயர் தான், அதை ஒன்றும் செய்யாதீர்கள், நீங்கள் தொடர்ந்து ராமாயண படனத்தை நடத்தி கொண்டு வாருங்கள், சர்வ சீரும் சிறப்பும் நிகழ்ந்துவிடும் என்று ஆசீர்வாதம் அளித்து அனுப்பினார்கள். அதே போன்று அவர் குறிப்பிட்ட அளவு காலம் அவர்கள் ஒரு முதிர்ந்த அந்தணனை கூப்பிட்டு ராமாயண பிரவச்சனம்னா ராமாயணம் படிப்பு ராமாயண படனத்தை நடத்தி வந்தார்கள். அவருக்கு தகுந்த அளவுக்கு அவருக்கு எப்பேற்பட்ட மரியாதைகள் செய்ய வேண்டுமோ செய்து, அது முடிந்தவுடன்
அந்த கட்டத்தில் அந்த கிராமத்தில் மழை பெய்தது என்பது சமீபகால சரித்திரம். இது ஒரு உதாரணம்தான். இதை போன்று பலருடைய வாழ்விலே எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒரு நம்பிக்கை என்பது இருக்க வேண்டும். அடியனுடைய குரு சொல்வார், ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணினானா, ஓ காட், இஃப் தேர் இஸ் ஒன், ப்ளீஸ் சேவ் மீ, இஃப் யூ கேன். இதென்ன இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்? இவ்வளவு உன்னுடைய ஆஸ்பிரேஷன் ஷுட் பி இன்டெக்ரல் என்று சொல்லுவார் அரவிந்தரும் அன்னையாரும். இன்டெக்ரல் என்றால் முழுமையானது. நம்முடைய மனோபாக்காரியம் என்று சொல்கிறாரு, அதுதான். அந்த 3 லோகங்களும் அதுதான். இதெல்லாம் தெரிந்துக்கணும் என்றது அவசியம் கிடையாது. நாம் முழுமையாக நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். முழுமையாக அந்த சிந்தனையோடு நம்முடைய இஃப் யுவர் ஆஸ்பிரேஷன் இஸ் ட்ரூ இட் வில் மெட்டீரியலைஸ் என்று சொல்லுவார்கள். நம்முடைய ஆர்வம், ஆஸ்பிரேஷன் என்பதற்கு சரியாக தமிழில் பேரார்வம் என்று வேணால் சொல்லலாம். அது உண்மையாக இருக்குமானால், இதை ஒரு கட்டத்தில் ஒரு சில விஷயங்களை தேடிக்கொண்டு நான் சென்றபோது, ஷாம்குமாரி என்ற ஒரு அம்மையார், அவர் எழுதிய ஒரு புத்தகத்திற்காக கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்பு அவரை சந்திப்பதற்கு சென்றேன். அந்த புத்தகம் கிடைக்கவில்லை. அவருடைய விலாசத்தை தேடிக்கொண்டு பாண்டிச்சேரியில் அவருடைய வீட்டிற்கு சென்றேன். சென்ற பொழுது அவர், நீ கேட்கிற அந்த பகுதி மட்டுமில்லை, அதற்கு அடுத்த பகுதி வந்திருக்கு, இதை தருகிறேன், ஆனால் நீ என்னை தேடி வந்திருக்கிறாயே, உன்னுடைய ஆஸ்பிரேஷன் ஹஸ் brought here, திஸ் இஸ் வாட் மதர் ஹஸ் said என்று சொன்னார்கள். அடியன் இதை விளம்பரத்துக்காகவோ இல்லை பெருமைக்காக சொல்லவில்லை. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் இவ்வாறு நிகழ்ந்திருக்கும். இன்று நாம் திரும்பி பார்த்தால், இந்த நொடியில் நாம் நினைப்பது கேட்பது வரைக்கும் அனைத்தும் நம்முடைய செயல் இல்லாமல் நடந்தது என்பதை நாம் உறுதியோடு தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மால் என்று நாம் செய்தோம் என்று நினைக்கிற காரியங்கள் அனைத்தும் பலனளிக்காது. நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் நம்மை செய்ய வைத்து நம்முடைய முயற்சி இல்லாமல் நடந்த காரியங்கள் எல்லாம் தெய்வத்தால் நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நமக்கெல்லாம் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம சுக்கிருத்தம் இந்த ராமாயண படனத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து அனுபவிக்கப் போகின்றோம். ஏராளமான முறை ராமாயணம் வாசித்திருந்தாலும், எவ்வளவோ முறை வாசித்திருந்தாலும், இந்த முறை இந்த ராமாயணம் படனத்தை சொல்லுவதும் கேட்பதும் அடியேன் சொல்லிக்கொண்டே சிரவணமும் செய்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு பரமானந்தமாக இருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருகன் ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா.